Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் பட்டப்பகலில் முகமூடி அணிந்து வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற இளைஞர் தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் இளைஞர் ஓட்டம் பிடித்தார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாலேயே பட்டப்பகலில் கூட துணிகரமாக கொள்ளைகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வசிக்கும் தியாகு என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையன் முன்பக்க கதவை உடைத்து திருடிச் சென்றுள்ளான். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளை நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகப்பபுரத்தில் மாயாண்டி மற்றும் அவரது தாய் ஆகியோரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 60,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 4.5 சவரன் தங்க நகை உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றுள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றவாளிகள் தைரியமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.